இப்போ இந்தியாவிலேருந்து வரக்கூடியவங்களுக்கு வந்து சில தவறான தகவல்கள் கொடுக்கப்படுது. நீங்கள் அமெரிக்காவில் போய் இதெல்லாம் கூட அதில் ஒன்று என்னென்னா, நீ எங்கே போனீங்க பாக்கெட் மணிக்கு நீங்கள் எங்கேயாவது வேலை பார்த்துக்கலாம், அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. எல்லாம் இது மாதிரி என்னென்ன மாதிரியான விஷயங்களில் மாணவர்கள் கவனமாக இருக்கணும்? வெளிநாட்டுக்கு, அதாவது அமெரிக்காவுக்கு வந்து படிக்க வருகிற மாணவர்கள் அதற்கு முன்னதாக என்னென்ன விஷயங்களை சரிபார்த்து கொள்ள வேண்டும்? அதாவது இவங்க முதல் இதுவே பிளானிங்கே எப்படின்னா, ஒரு இடத்துக்கு இவ்வளோ தூரம் லோன் இருக்கு. இப்பெல்லாம் வந்து H1Bயுமே ப்ராபபிலிட்டி கேம் தான். ஒரு ரொம்ப தெளிவான ஒரு சிந்தனையோட, இது எனக்கு 2 வருஷத்துக்கு லோனை கட்டி தான் நான் படிக்க முடியும், 3வது வருஷம் தான் வேலை கிடைச்சா கிடைக்கும், அப்படி இல்லைன்னாலும் இங்கே வந்து என்ன நான் பண்ண முடியும். இப்போ நான் வந்து சென்னைக்கு வந்திருக்கும் போது ஒரு 350 பேருக்கு வந்து ஹவு டு லேண்ட் இன் ஃபார் அ மாஸ்டர்ஸ் டிகிரின்னு ஒரு ப்ரோக்ராம் இருந்தது. அதில் போய் என்னை பேச சொன்னாங்க. நான் வந்து இதுக்கு இந்த ஃபார்ம் அப்ளை பண்ணேன், அது எதையுமே சொல்லலை, இது மட்டும்தான் சொன்னேன். எப்படின்னா, இன்னைக்கு நீ எடுக்கிற முடிவு இன்னையோட முடிஞ்சு போகாது. உண்மையிலே அதுக்கு உண்டான எல்லா எஃபர்ட்ஸையும் போட்டு ஒரு 5 வருஷத்துக்கு என்ன நான் பண்ண போகிறேன், இதுதான் என்னோட கோல். 2 வருஷம் படிப்பு மட்டும்தான், அதுக்கு உண்டான லோன்ல இருந்து நான் பண்ண முடியுமா? ஒருவேளை எனக்கு அங்கே வேலை கிடைக்கலன்னா திரும்பவும் நான் இங்கே வந்தேன்னா அதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கா, என்னால் அஃபோர்ட் பண்ண முடியுமா, அந்த லோனை நான் அங்கே கட்ட முடியுமா? ஏன்னா லோன் ஆப்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. நீங்கள் வந்து இம்மீடியட்டாலாம் கட்ட வேண்டிய இதெல்லாம் கிடையாது. ஸோ இது எல்லாத்தையுமே தெளிவில்லாமல் வந்துட்டு இங்கே வந்து ரொம்ப பதறி போய் எதையோ ஒன்றை முடிவு பண்ணுறது, பார்க்குறது, இதுதான் அவாய்ட் பண்ணணும்னு ஒரு பேசிக் தான். இதில் நான் இமிக்ரேஷன் அட்டர்னியாகவே சொல்லலை, ஒரு சாதாரண ஆக்சுவலி இந்த இன்டர்வியூ இப்போ இமிக்ரேஷன் அட்டார்னியை தாண்டி போயிடுச்சு. மேரிங்கிற ஒரு இண்டிவிஜுவல்கிட்ட அல்லது வந்து ஒரு கன்சர்னாக இந்த கேஸஸை பார்க்குற ஒருத்தர்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்க ஃபீல் எனக்கே வந்துருச்சு ஆக்சுவலாக. அதனால் நான் அதை தாண்டியுமே கேள்விகளுக்குள்ளே போகிறேன். இப்போது மாணவர்கள் இங்கே வரப்போ ஒரு ரோட் மேப் இருக்கணும், 5 இயர்ஸ்க்கான ரோட் மேப் இருக்கணும். இந்த வேலை கிடைத்தால் என்ன, கிடைக்காவிட்டால் என்ன, இந்த கடனை கட்ட முடிந்தால் என்ன, அந்த பிளான் இல்லாமல் எக்ஸைட்மெண்ட்டில் உள்ள வராதிங்க.